கார்த்திக் வந்து நான் ஒரு ஆட் எடுக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் நடிக்கணும் பொன்னி, அதுக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு கிச்சனில் போய் சொல்கிறாரு. பொன்னி வந்து தயங்கிட்டே வந்து சக்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாராம்மா, நான் அதில் நடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டதும் மாமனார் சொல்லுவார், உனக்கு ஓகேன்னா அவங்க வந்து நடிக்கட்டும் சக்தி அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு இழுத்துக்கிட்டே சக்தி சொல்லிவிட்டு, ஆனால் சக்தியும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒத்துருப்பார். பழைய சாங்க்கு ஒன்று ஃபஸ்ட்டு போடுவார் கார்த்திக். அது 2 பேரும் வந்து டூயட் சாங் ஆடுற மாதிரி கார்த்திக் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார். இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாது, நிறைய வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்தால் தான் 2 பேரும் ஒன்று சேருவாங்க சண்டை போடாமல் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து இந்த ஐடியா பண்ணி ஃபோட்டோவை மாற்றி மாற்றி எடுப்பார். பழைய சாங்க்கு சூப்பராக 2 பேரும் போஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ரஜினி சாங்கு ரக்கம்மா கையத்தட்டு அந்த சாங்க்கு வந்து ரஜினி சாங் எடுப்பாங்க. அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி அதுலேயும் ஃபோட்டோ எடுப்பாங்க. கார்த்திக் வந்து நிறைய ஸ்டில் அழகழகாக எடுத்துக்கிட்டே இருப்பார். இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ரேவதியும் கமலும் சாங் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. படம் வந்து தேவர் மகன்.